ஹலோ கைஸ். ஸோ நேற்று பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பற்றி பேசியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ தீபக் கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து முதல்ல முத்துக்குமரனை வந்து எழுப்பினார். ஏன் எழுப்பினார் அப்படின்னா, முத்துக்குமரன் தான் வந்து இதுதான் பாயிண்ட்னா இதுதான் பாயிண்ட்னு கரெக்டாக தெளிவாக சொல்லுவாருன்றது தான் முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி எழுப்பினார். ஆனால் முத்துக்குமரனை எங்கெங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு வந்து அவர் அப்படி தான் பேசியிருந்தார். விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இல்லைப்பா இந்த வீட்டில் வந்து ப்ராப்பராக பாயிண்ட்டாக பேசுறது சில பேர் தான், அதில் நீயும் ஒருத்த, உன்னை நான் அதுதான் எழுப்புனா நீ வந்து சுற்றி வளைச்சி பேசுகிற அப்படின்னு சொன்னார். சரிப்பா சொல்லு கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் என்ன சொன்னால், எனக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்டலில் தங்குற மாதிரி இருந்துச்சு. அவர் ஹாஸ்டல் மீன் பண்ண வந்தது என்னென்னா, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருந்தது. காஸ்ட்லி அப்படின்னா என்னென்னா, எனக்கு எல்லாமே கிடச்சிது, என்னோடய சௌகரியத்துக்கு எல்லாமே கிடச்சிது. ஆனால் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருந்தது. அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் வந்து மீன் பண்ணார். அதே மாதிரி எனக்கு இந்த ஆனந்தியை பார்த்தாலும் சுத்தமாக பிடிக்கலைங்க. அது ஏன்னே தெரில. அவங்க எல்லாமே எல்லா விஷயமே சிரித்து 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 அவங்க ஒன்று பேசிடுறாங்க. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது சண்டை, பெரிய சண்டை, ஏதாவது சண்டை போகுதுன்னா அங்கே அவங்க வாய்ஸ் கேட்கவே கேட்காது, சுத்தமாக கேட்காது. எங்கே கேட்கும்னா சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட்டவங்க யாராச்சும் கூப்பிட்டு வந்து அவங்க பாட்டுன்னு பர்சனலாக 2 பேரும் பேசுவாங்க. ஆமாம் அப்படி பண்ணது தப்பு, நீ இப்படி கேட்டிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும்னு தூண்டி விடுவாங்க. ஆனால் மஞ்சுரி வந்து ஒரு டாஸ்க் வந்துச்சுல்ல, இந்த மாதிரி யார் வந்து பப்பட் மாஸ்டர் யார், பப்பட்ஸ் யார் அப்படின்னு கேட்டாங்க. மஞ்சுரி தான் கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி பப்பட் மாஸ்டர் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் பொம்மையை மட்டும் ஆட வைப்பாங்க. அது யார் அப்படின்னா ஆனந்தி. கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா ஆனந்தி வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க போல, நம்ம பேசினா அது கரெக்டாகிடும். அது வந்து நிறைய கேரக்டர் அப்படி தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம பேசினா கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ விஜய் சேதுபதியோட ஏதோ கேட்டார், ஆனந்தி வந்து ஒழுங்காகவே பதில் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறேன், ஆனந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே அவங்க வாய்ஸை நம்மளை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது 2 பேர் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து ஆனந்தி வந்து இந்த மாதிரி நீ அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணது நீ வந்து அப்படி கேட்டிருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆனந்தியோட ப்ளே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி இந்த வாட்டி சத்யா வந்து தெறிக்க விட்டாருங்க பர்ஃபார்மன்ஸில். அவர் இப்போ விஜய் சேதுபதி கூட பேசினது வந்து சூப்பராக இருந்துச்சு. சத்யா என்ன சொன்னார்னா கேப்டன்சி பற்றி, அவர் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணார் சார், எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. சில சிறு வண்டுங்கள்லாம் இருக்குது, அதுங்களால தான் பிரச்சனை வந்துச்சு. யாருங்க அந்த சிறு வண்டுங்க? பவித்ரா, முத்துக்குமரன் அப்படி இப்படின்னு சொல்ல போது சாச்சனாவை வந்து சிறு வண்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா வந்து ஆர்டிஎக்ஸ் பாவன்னு சொன்னார். அந்த ஸ்பீச்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போச்சு. அதே மாதிரி எனக்கு ஆனந்திக்கிட்ட என்னென்னா, நீங்கள் வந்து யாராச்சும் உட்கார வச்சு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இது மாதிரி அவன் பண்ணது தப்பு, இது பண்ணது தப்பு, ஏன் நீங்களே இப்போ அது நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு மற்றவங்கள வந்து தூண்ட வைக்கிறாங்க அவங்க. அது தான் உண்மை. பப்பட் மாஸ்டர் தான் பர்ஃபெக்டாக. அது வந்து ஆனந்திக்கு மட்டும்தான் பொருந்தும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நேற்று மெயின் ஆர்கியூமெண்ட்டாக போனது வந்து அருண் வெர்சஸ் மஞ்சுரி. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து மஞ்சுரி கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சு, அருண் பேசுனது இந்த மாதிரி தான் இருக்குமோன்னு தோணுச்சுங்க, உங்களுக்கு தோன்றதால அது உண்மை ஆகிடுமா அப்படின்னு கேட்டார். அது வந்து கிளாப்ஸ் எல்லோரும் பயங்கரமாக பண்ணாங்க. ஏன்னா அது உண்மை. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதுதான் 100% உண்மையா. மஞ்சுரியோட பாயிண்ட் என்னென்னா, அருண் வந்து ஏன் அவ்வளோ சண்டை போட்டு கையெடுத்து கும்பினார் அப்படின்னா, அங்கே நானாக இருக்கிறதால தான் அருண் வந்து அப்படி பண்ணார், வேறு யாரோ இருந்தால் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் அருண் அப்படி பண்ணாருன்னா, நீங்கள் இன்னாதான் சொன்னாலும் அதை தப்பாக தான் நினச்சிக்க போகிறீங்க. அதுதான் அருணே சொன்னார், சார் நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா அது அவங்க மைண்டுக்கு வந்து நெகட்டிவாக தான் போகுது, அதுக்கு நான் இன்னும் நான் பேச அது இன்னும் நெகட்டிவாக தான் போகும் அவங்களுக்கு, அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது இட்ஸ் கரெக்ட் ரீசன். மஞ்சுரியும் வந்து அப்படியே விட்ற ஆள் இல்லை. சரி, ஆமாம் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, அப்படி பேசுகிற ஆள் தான் மஞ்சுரி. அருண் கரெக்டாக சொன்னாருமே, நான் வந்து ஒன்று சொன்னேன், அது வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ திருப்பி நான் அப்படி சொல்ல அப்படி தான் அவங்களுக்கு வந்து போகும். அதனால் நான் வந்து போதும், உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், இதுதான் வந்து என் ரீசன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் வந்து விஜய் சேதுபதி சொன்னார், நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டு கரெக்ட் தாம்மா, ஆனால் அவங்க சமைக்கிற டீம் அவங்களுக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், அவங்களோட சைட்லையும் நீங்கள் போய் பார்க்கணும், அதை நீங்கள் பார்க்கல, உங்களோட இதில் மட்டும் தான் நீங்கள் இருந்தீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. அது வந்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அதே மாதிரி கடைசியாக விஜய் சேதுபதி
தீபக்கோட கேப்டன்சியை வந்து ப்ரைஸ் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சுரி கிட்ட சத்தமாக நீங்கள் ஒரு கத்துனீங்கல்ல, அதை தவிர மற்ற இடம் எல்லாமே நீங்கள் பண்ணது சூப்பர். அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ், மற்றபடி எல்லாமே சூப்பர். அந்த இடத்துல ஏன் மைனஸ் ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து தீபக் வந்து கேப்டன்றதே மறந்துட்டார். ஏன்னா நாலா பக்கமும் வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் வந்து கத்ததாங்க செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கே தீபக்கோட கோவம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானதான். ஏன்னா மஞ்சுரி வந்து போன டாஸ்கில் வந்து அப்படி தான் பண்ணாங்க. அவங்க தளபதியாக நடந்துக்கினாங்களா, இல்லை வந்து கேப்டனாக நடந்துக்கினாங்களா, இல்லை மஞ்சுரியாக நடந்துக்கினாங்களா யாருக்குமே தெரில. அப்படி தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அது வந்து தீபக் வந்து அப்படி கத்துனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, போன வாட்டி எங்கேயும் நீங்கள் இப்படி தானே கன்ஃபியூஸ் பண்ணி, எங்களுக்கும் இப்படி தானே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கேப்டன் பியாண்ட் அவர் வந்து யோசிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர், கோவத்தில் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அவர் கத்துனது தான். ஆனால் ஆஸ் எ கேப்டனாக அது பண்ணியிருக்க கூடாது தான். நார்மலாக ஒரு பேசியிருக்கணும். அது பண்ணல. ஆனால் அந்த இடத்துல கோவம் வந்ததும் வந்து எனக்கு அது பெருசாக தெரில. ஏன்னா அங்கே அவ்வளோ ப்ரெஷர் போயிருந்தது கேப்டனுக்கு வந்து. அதுக்கப்புறம் அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு ஒரு காமாக வந்து பேசினார் தீபக். அது வரைக்கும் அது வந்து சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து விஜய் சேதுபதி சொன்னார். நீங்கள் கேப்டனாக சூப்பராக பண்ணீங்க, கையும் தட்டினார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா டால் ஹவுஸுன்னு ஒரு மேட்ச் நடந்தது. அதை பற்றி பேசவே இல்லை. இந்த டாப்பிக்கே வந்து 2 hours 30 minutes போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நாளைக்கு தான் சண்டே தான் இறைகள், நாளைக்கு பேசுவாங்க. ஸோ இன்றைக்கி பேசுவாங்க, பார்க்கலாம் டால்ஸ் ஹவுஸ் பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத. அதில் வந்து ராணவ், ரயான் நடந்த மேட்ரு பற்றி வரும். அப்புறம் வந்து இந்த கடைசி அருணுக்கும் ரயானுக்கும் நடந்த இது பற்றி வரணும். நான் நேற்று எனக்கு செம்ம டவுட்டு. எனக்கு அருண் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு அவர் எல்லோரும் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணாங்க, அது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து அருண் அழுததெல்லாம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே என்ன நடந்துச்சு அது எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஒரு வியூ கிடைக்குதான் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து சாச்சனா வந்து கேப்டன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆக வேண்டியது சாச்சனா தான். அது வந்து 24 by 7 எலிமினேஷன் அது ஒரு இது போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளவும் விட்டாங்க. ஓகேங்களா. சாச்சனா தான் எனக்கு தெரிஞ்சு வெளில போகணும். ஒரு இதையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஓவராக திமிரத்துக்கு ஆடுறது. சாச்சனாக்கு என்னென்னா அவளோட ஏஜுக்கு வந்து யாராவது வந்து இப்போ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம பழி வாங்கி அவனை, நம்ம பண்ணது கரெக்டாக தப்போ பழி வாங்கி அவனை 3 லட்சம் மாதிரி பேசணும். அந்த மாதிரி போயிட்டுருக்காங்களே தவிர அது ஒரு ஷோ, இதுக்கு நம்ம விளையாட வந்துருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க இல்லை. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.